ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் என்ன சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி மதியம் வந்து அவியல் வச்சு ரசம் வச்சு சோறு வைக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. அவியலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வெட்டி ரெடி பண்ணி ரெடியாக வச்ச பிறகு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிடும். வெட்டி வச்ச காய்கறி எல்லாமே தூக்கி நம்ம தட்டிக்கிடலாம். அவியலுக்கு என்றைக்குமே கட்டி காய் கீழே வெட்டி மேலே தண்ணி காய வச்சோம்னா காயும் கருக்காது. அதே மாதிரி நம்ம தாளிக்க போடும்போது கீழே வெள்ளரிக்காய் வெங்காயம் இதெல்லாம் கிடக்கும்போது தண்ணி ஊறும். நமக்கு காய் வந்து பற்றி பிடிக்காமல் அழகாட்டிருக்கும். அங்கே காயை வந்து சட்டியில் தட்டி அங்கே வேவுறதுக்கு வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு அது கூட உரப்புக்கு தேவையான பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, ஜீரகம், பூண்டு எல்லாம் போட்டு நல்லா குறப்பாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கிடலாம். அதுக்குள்ளாடி காயை நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் காய் நல்லா வெந்துட்டு பார்க்கும்போதே தெரியுது. இது கூட கொஞ்சமாக உப்பை சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் அழகாட்டு வெந்துடும். அதுக்கப்புறம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த அவியல் மசாலா ஊற்றிக்கி அதுக்கு மேலே போட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா சூப்பரான ஒரு அந்த மசாலா அதிலே வெந்துட்டுருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோமாக்கும் சூப்பரான ஒரு அவியல் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது நல்ல மிளகு ஜீரகம் திரிச்சி போட்டாச்சு, புளியும் பிணைஞ்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கு. அது கூட கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை, 2-3 துண்டு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளியும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். அடித்து அதையும் ரெடி பண்ணிருக்கு. இப்போ அவியல் ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே அந்த மசாலாவை கிண்டி கொடுக்க போகிறோம். கிண்டினதும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனோடனே சூப்பராகிட்டு ஒரு அவியல் ரெடி ஆகிட்டு பக்கத்துலேயே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கடுகு கருவேப்பிலை காயம் போட்டு தாளித்து நம்ம கூட்டி வச்சுருந்தோம். அந்த ரசத்தையும் அதில் ஊற்றி ரசத்தும் ரெடி ஆகிட்டு ஒரு கரை ரசமும் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து முட்டையும் ஒரு இதில் அவிய போட்டிருக்கு. சுட சுட சூப்பரான ஒரு அவியலும் ரெடி ஆகிட்டு அன்றைக்கி மதியம் லஞ்சு வந்து என்னதுன்னா அவியல், ரசம், சோறு, முட்டை. இதான் என்னுடைய மதிய சாப்பாடு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவியல் வச்சு முடிச்சிடும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மூடி வச்சோம்னா சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு அவியல் கிடச்சாச்சு. வேறு வீடியோவில் பார்க்கலாம்.